ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் எல்லாருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாள் கால வேளையிலும் எபிரேயர் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் அதனுடைய 2வது வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். இங்கே இயேசுவை சிலுவைக்கு போவதற்கு சில காரியம் உற்சாகப்படுத்தினது. நான் இப்படி சொல்ல விரும்புகிறேன், இயேசு சிலுவையில் தன்னுடைய உயிரை கொடுப்பதற்கு, இரத்தம் சிந்துவதற்கு ஒரு காரியம் அவரை உற்சாகப்படுத்தினது. எது என்று சொன்னால், அவருக்கு முன்பாக ஒரு சந்தோஷம் வைக்கப்பட்டிருந்ததாம். அந்த சந்தோஷம் அவரை உற்சாகப்படுத்தினது. என்ன சந்தோஷம் தெரியுமா? பாவம் செய்த ஒரு மனிதன் பாவத்திலிருந்து மீண்டு, பாவத்தில் இருந்து ஜெயம் பெற்று, திரும்ப இந்த பாவமுள்ள உலகிலே ஒரு நீதிமானாய் வாழ எதையெல்லாம் இயேசு செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் கல்வாரி சிலுவையிலே செய்ய போகிறார் என்கிற உணர்வு இயேசுவுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுத்தது. இன்னுமாக நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு சந்தோஷத்தை தந்தது என்ன என்று சொன்னால், இவ்வளவு நாட்கள் மனுக்குலத்தை பாவத்தில் அடிமைப்படுத்தி கொண்டிருந்த அந்த பாவத்தின் கூர், அந்த மரணத்தின் கூரை இயேசு ஜெயிப்பதற்காக ஒரு சந்தோஷம் அவருக்குள்ளே இருந்தது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சந்தோஷப்படுத்தின இன்னொரு காரியம் என்ன என்று சொன்னால், இயேசு தேவனுடைய பிரதான அன்பை அந்த சிலுவையிலே வெளிப்படுத்தி காட்டப் போகிறார். இயேசு என்ன நோக்கத்திற்காக இந்த பூமிக்கு வந்தாரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றப் போகிறார். அந்த சந்தோஷம் அவரை உற்சாகப்படுத்தினது. இந்த நாள் கால வேளையிலும் நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். இங்கே இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லுகிறது, அவர் சகித்தார், சிலுவையை சகித்தார், அவமானத்தை எண்ணவில்லை. அவருக்கு முன்பாக ஒரு சந்தோஷம் இருந்தது. ஒருவேளை இயேசுவை ஏற்றுக்கொண்டதினால அவமானம், நிந்தை, நீங்கள் போகிற பாதையில் எல்லாராலும் கைவிடப்பட்ட சூழ்நிலையில் இருக்கலாம். சகித்து கொள்ளுங்கள், அவரை நோக்கி பாருங்கள். அவரை நோக்கி பார்த்து நமக்கு நியமித்த ஓட்டத்தில் பொறுமையோடு கூட ஓடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணுவோம். சர்வ வல்லமை உள்ள தேவனே, அன்பின் ஆண்டவரே, இயேசுவே, எங்களை பாவத்திலிருந்து மீட்டு பாவத்தின் மேல் ஜெயம் பெற்ற வாழ்க்கை வாழவும், தேவனுடைய அன்பை பிரகடனப்படுத்தவும், ஆண்டவரே வெளிப்படுத்தி காட்டவும் நீர் சிலுவையிலே ஜீவனை தந்தீர். இந்த நாள் கால வேளையிலும் உம்மை ஏற்றுக்கொண்டது நிமித்தம் யாராகிலும் அவமானத்தோடு நிந்தையோடு கூட வாழ்வார்கள் என்றால், கர்த்தாவே நீர் அவர்களை சந்திப்பீராக. கர்த்தர் நீர் அவர்களை உற்சாகப்படுத்துவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். உம்முடைய திருக்கரம் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கட்டும், நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.